வணக்கம். இன்னைக்கு நம்ம கலந்துரையாடல்ல உங்க உடல் நலத்தோட ஒரு மிக முக்கியமான பகுதிக்குள்ள ஆழமா போக போறோம். ஆமாங்க, உங்க வயிறு, உங்க செரிமான மண்டலம் இத பத்தி தான் பேச போறோம். நம்ம கிட்ட வயிறு பேசுகிறதுன்னு ஒரு சுவாரஸ்யமான புத்தகம் இருக்கு. வயிறே பேசுற மாதிரி. அது ஒரு நல்ல கான்செப்ட். அதுல இருந்து சில ஆச்சரியமான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா. நம்ம நோக்கம் இந்த அமைப்பு எப்படி இயங்குது, இது எவ்வளவு ஒரு சிக்கலானது ஆனா எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கிறது தான். சரி, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம செரிமான பாதை, அதாவது அந்த குழாய் இருக்கே, அதோட நீளம் சுமார் 30 அடியா. ஆமா, நீங்க ஒரு 6 அடி உயரமா இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள அவ்வளவு நீளமான ஒரு சிஸ்டம் இருக்கு. அப்பப்பா. இது சும்மா ஒரு நீள குழாய் இல்ல. உணவு ஒரு வழி பாதையா போகணும் இல்லையா? ஆமா. அதுக்கு இயற்கையாவே ஒரு 5 இடத்துல கதவுகள் மாதிரி ஸ்பிரிங்டர்ஸ் இருக்கு. ஓ, கதவுகளா? எதுக்கு? அது உணவு பின்னாடி போகாம தடுக்கிறதுக்கு. அதனாலதான் நீங்க தலைகீழா நின்னா கூட சாப்பிட்ட உணவு மேல வராது. ஓஹோ, சரி சரி. இதுக்கே இவ்ளோ நுணுக்கமா? நிச்சயமா. அப்புறம் வயித்துக்குள்ள போனா அங்க இருக்கு பாருங்க, ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஆமா, அத பத்தி புத்தகத்துல படிச்சேன். கையில பட்டா பொத்துடுன்னு பயமா இருக்கே. அது உண்மைதான். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. அப்போ வயித்துக்கு ஒண்ணும் ஆகாதா? ஆகாது. ஏன்னா வயித்துல ஒரு பாதுகாப்பு படலம், ஒரு மியூக்கஸ் லைனிங் இருக்கு. அதுதான் அமிலத்துக்கிட்ட இருந்து வயிற்ற காப்பாத்துது. பரவாயில்ல. இந்த அமிலம் அதோட சில நொதிகள், அதாவது என்சைம்ஸ், பெப்சின் மாதிரி, இதெல்லாம் இல்லனா நாம சாப்பிட்டது செரிக்க பல நாள் ஆகும் தெரியுமா? பல நாளா? அடேங்கப்பா. ஆமா, செரிமானம் அவ்வளவு மெதுவா நடக்கும். ஆனா ஒரு விஷயம் பாருங்க. என்ன? இந்த அமிலம் ஆல்கஹால ஒன்னும் செய்ய முடியாதாம். அப்படியா? ஏன்? அது நேரடியா உடைக்கப்படாம ரத்தத்துல கலந்துடுது. அது ஒரு விதிவிலக்கு. ஓ, இது ஒரு புது தகவல். சரி, அடுத்த ஆச்சரியத்துக்கு வருவோம். வயித்த இரண்டாவது மூளைன்னு சொல்றாங்களே. ஆமா, சொல்றாங்க. அது என்ன கான்செப்ட்? சும்மா ஒரு பேச்சுக்கா சொல்றாங்களா? இல்ல, அது உண்மைதான். அதாவது உங்க குடல் பகுதியில கிட்டத்தட்ட மூளையில எவ்வளவு நரம்பு செல்கள், நியூரான்ஸ் இருக்கோ அதே அளவு சுமார் 100 பில்லியன் நியூரான்ஸ் இருக்கான். 100 பில்லியனா? வயித்துலயா? ஆமா, அதுக்கு பேரு என்டரிக் நர்வஸ் சிஸ்டம் அல்லது விசரல் பிரெயின். அடேங்கப்பா. இது தானாவே இயங்கக்கூடியது. ஒருவேளை இதனால தானோ என்னவோ நமக்கு டென்ஷன் ஆனா இல்ல சோகமா இருந்தா வயித்துல ஒரு மாதிரி கலக்கும், பசி இல்லாம போகும். சரியா சொன்னீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, டோபமின், செரட்டோனின் மாதிரி மூளையில சுரக்கிற அதே ரசாயனங்கள் பெரும்பாலும் குடல்லையும் சுரக்குது. ஓ, அப்படியா? அதனாலதான் உங்க மனநிலைக்கும் உங்க பசிக்கும் உங்க செரிமானத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. சந்தோஷமா இருந்தா நல்லா பசிக்கும். ஆமா. கவலையா இருந்தா பசி மந்தமாயிடும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த வயிறு மூளை கனெக்ஷன் தான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இந்த செரிமான வேலைய வயிறு மட்டும் தனியா செய்யுதா இல்ல உதவிக்கு ஆட்கள் உண்டா? ஓ, நிச்சயமா. டீம் ஒர்க் தான் இது. கல்லீரல் இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய கெமிக்கல் ஃபேக்டரி மாதிரி. ஃபேக்டரியா? ஆமா, 500க்கும் மேற்பட்ட வேலைகளை செய்யுது. உடம்புல இருக்கிற நச்சை நீக்கிறது, சத்துக்களை சேமிக்கிறது, முக்கியமா பித்த நீரை சுரக்கிறது. இது செரிமானத்துக்கு ரொம்ப முக்கியம். ஓகே. அப்போ பித்தப்பை? அது ஒரு சின்ன ஸ்டோரேஜ் டேங்க் மாதிரி. கல்லீரல் சுரக்கிற பித்த நீரை சேமிச்சு வைக்கும். நாம கொழுப்பு சத்து அதிகமா சாப்பிட்டா தேவைப்படும் போது பித்த நீரை இதுதான் சிறுகுடலுக்கு அனுப்பும். சரி சரி. கணையம் பார்த்து என்ன? கணையம் பார்க்க அமைதியா இருக்கும், ஆனா ரொம்ப முக்கியமான வேலையை செய்யுது. செரிமானத்துக்கு தேவையான என்சைம்ஸ், அப்புறம் நம்ம ரத்த சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ற இன்சுலின், இது எல்லாத்தையும் சுரக்குது. இதுல பிரச்சனை வந்தாதான் கஷ்டம். ஆமா, கணையத்துல பிரச்சனை வந்தா அது கொஞ்சம் சீரியஸ் ஆயிடும். இவ்ளோ நுட்பமான ஒரு சிஸ்டம்ல பிரச்சனைகள் வர்றது சகஜம் தானே? நெஞ்செரிச்சல், அல்சர்னு அடிக்கடி சொல்றாங்க. ஆமா, நெஞ்செரிச்சல், அதாவது GERD, வயிற்றுப்புண், அல்சர், வாயு தொல்லை, இதெல்லாம் இந்த சிஸ்டம்ல ஏதோ சரியில்லைங்கிறதுக்கான சிக்னல்கள். அல்சர் பத்தி ஒரு விஷயம் படிச்சேன். முன்னாடி எல்லாம் டென்ஷன், காரம்னு நினைச்சாங்க. ஆனா இப்போ? ஆமா, பல வருஷமா அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா H. பைலோரின்னு ஒரு பாக்டீரியா தான் பல அல்சருக்கு முக்கிய காரணம்னு கண்டுபிடிச்சது ஒரு பெரிய திருப்புமுனை. அதுக்கு நோபல் பரிசே கிடைச்சது. அப்படியா? ஆமா. அப்போ இந்த குடல்வால், அதாவது அப்பெண்டெக்ஸ், அது வலிக்குமே, ஏன் இருக்குன்னே தெரியலையே. அது பரிணாமத்துல மிச்சமான ஒரு உறுப்புல வெஸ்டிஜியல் ஆர்கன் சொல்றாங்க. ஆனா அதுல அலர்ச்சி, அதாவது அப்பெண்டிசைட்டிஸ் வந்தா ஆபத்து. வலி எப்படி இருக்கும்? வலி பொதுவா தொப்பலை சுத்தி ஆரம்பிக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வலது பக்கம் அடி வயிற்றுக்கு நகரும். உடனடியா கவனிக்கணும். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா பிரமிப்பா இருக்கு.
நம்ம செரிமான மண்டலம் வெறும் உறுப்புகள் இல்ல, அது ஒரு தனி உலக மாதிரி இயங்குது. நிச்சயமா ஒரு உயிரோட்டமான புத்திசாலித்தனமான உலகம். அத ஆரோக்கியமா வச்சுக்க வேண்டியதோட முக்கியத்துவம் இப்போ நல்லா புரியுது. ஆமா, நீங்க அடுத்த தடவை சாப்பிடும்போது உங்களுக்காக இவ்வளவு வேலைகள் சத்தமே இல்லாம நடக்குதுன்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. இறுதியா கேக்குறவங்களுக்காக ஒரு கேள்வி. நம்ம செரிமான மண்டலம் பல்லாயிரம் வருஷமா மெதுவா பரிணமிச்சு வந்திருக்கு. ஆனா நம்மளோட இந்த வேகமான வாழ்க்கை முறை, அவசர அவசரமா சாப்பிடுறது, பாக்கெட் உணவுகள், இதெல்லாம் அதுக்கு எவ்வளோ பெரிய சவாலா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது உங்களோட உணவு பழக்கத்தை கொஞ்சம் மாத்தி யோசிக்க வைக்குதா? யோசிச்சு பாருங்க. நன்றி.